அன்பார்ந்த ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். ஜெய் மகாவராகி. 25/1/2026 ஸ்ரீ மகாவராகி பீடத்தில் முதலாம் ஆண்டு வருஷாபிஷேகம் நல்லபடியாக நடந்தது. சென்ற ஆண்டு ரேவதி நட்சத்திரம் பஞ்சமி திதி கூடிய தினத்தில் நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருந்தோம். அதாவது தன ஆகர்ஷண கணபதி, தனத்தை அள்ளித்தரக்கூடிய, அதாவது சகல தடைகளையும் விலக்கி தனத்தை அள்ளித்தரக்கூடிய கணபதியான தனாகர்ஷண கணபதியையும் மற்றும் திருச்செந்தூரில் குடிகொண்டு இருக்கும் நமது செந்திலாண்டவர் ஸ்வரூபமாக பிரதிஷ்டை செய்தும் தமிழர்களுக்கெல்லாம் பெருமை தேடி தரக்கூடிய பேரரசரான ராஜராஜ சோழன் ஐயா வழிபட்ட ஸ்ரீ மகாவாராகி அம்மன் சித்தர்களின் ஆசிர்வாதத்துடன், வேதியர்களின் ஆசிர்வாதத்துடன், ஸ்ருங்கேரி மடத்தின் ஆசிர்வாதத்துடன் வெகு விமர்சையாக பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 2025 அம்பாள் கருணையால் பிரதிஷ்டை செய்தோம். இந்த ஒரு ஆண்டு காலங்கள் தினசரி பூஜைகள் மற்றும் அருகாமையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தினசரி பிரசாத விநியோகங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது என்பது மிகவும் மகிழ்ச்சி. இதற்கு இதில் என்ன சொல்லணும்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லணும்னா, அந்த இடம் அப்படிப்பட்ட இடம். இது சத்தியமான உண்மை. எந்த இடத்தில் ஸ்ரீ மகாவராகி பீடம் அமைந்துள்ளதோ அந்த ஊர்தான் அடியேனின் பூர்வீக ஊரான கோவில்பட்டியில் உள்ள இலுப்பையூரணி அக்ரஹாரம். அதுக்குன்னு மிகப்பெரிய வைப்ரேஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவள் அருளாலே அவள் தாழ் வணங்கின்னு அம்பாளோட உத்தரவுப்படி நடந்தது. இதுக்கு முதல்ல யாருக்கு நன்றி சொல்லணும்னா, அந்த இடத்தை தேர்ந்தெடுத்த நமது தனாகர்ஷண கணபதிக்கும் செந்திலாண்டவர் சுவாமிக்கும், அதேபோல் நமது இலுப்பையூரணி அக்ரஹாரத்தில் குடிகொண்டுள்ள நமது ஸ்ரீ மகாவராகி அம்மனுக்கும் நன்றி சொல்லணும். இந்த ஒரு ஆண்டு காலங்களும் மிகவும் ரொம்ப பக்தி சிரத்தையுடன் எத்தனையோ மக்கள் கோவில்பட்டியில் உள்ள, கோவில்பட்டி என்பது கோவில்கள் நிறைந்த ஒரு நகரமாகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நிலைக்கு நன்றி சொல்ல வேண்டியது என்னன்னா, அந்த ஊர் மக்கள் அதை எல்லாருமே, ஏன்னா பல தலைமுறையாக நம்ம அங்கே வாழ்ந்ததால் அந்த ஊர் அடியேனை வரவேற்றது. வாருங்கள். அப்போ இந்த நேரத்தில் எல்லா மக்களுக்கும், அங்கே இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் நன்றி. அவங்க வீட்டு பிள்ளையா, அவங்க வீட்டு சகோதரனா, அவங்க வீட்டில் ஒரு நபரா அடியேனை நினைத்து அன்றும் இன்றும் என்றும் துணையாக நிற்கக்கூடிய அத்துணை சமூக மக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இசக்கி அம்மாள் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ரத்தைனா பக்தினா அப்படி ஒரு பக்தி. அப்படின்னும் போது காலையில் அம்பாளுக்கு கோயிலில் வெளியே கோலம் போட்டு அழகாக சுத்தம் பண்ணி அந்த இடத்த அப்படி ஒரு பலான்னு வச்சுருக்கிறதுக்கு அவ்வளோ சுத்தமாக, இடையில கால் கூட அவங்களுக்கு உடைந்தது. அப்படி இருந்தாலும் வருத்தப்படுவாங்க. ஆஹா, என்னால் அம்மாவுக்கு சேவை செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பக்தியான இருக்கக்கூடிய நமது இசக்கி அம்மாள் அவங்களுக்கும், அடுத்தது பொன்னம்பல தேவர், அந்த கொசு கடினும் பார்க்காம அதில் அந்த அம்பாளுக்கு நானும் ஒரு உறுதுணையாக இருப்பேன், நம்மளை மீறி யார் இங்கே வருவாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நிலையில் பூ கட்டக்கூடிய முனியம்மா அவங்க அழகழகாக, அதாவது அம்மா இது எல்லாமே நம்ம கை காசு போட்டு தாம்மா பண்ணுறோம், வெளியே காசு வாங்கி பண்ணலாமா, கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கங்கம்மா அப்படின்னு சொன்னோம்னா அதை மன மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோமோ அதை சந்தோஷமாக வாங்கி அலங்காரத்துக்கு பூக்கள் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நமது அன்பார்ந்த முனியம்மா அக்காவுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நமக்கு கொடுக்கக்கூடிய நம்ம செட்டியார் ஐயா, நம்ம அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய நம்ம செட்டியார் ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நீங்கள் மாதம் கணக்கு எடுத்துக்கோங்க, டெய்லியெலாம் கொடுக்க வேணாம் அப்படிங்கும்போது டெய்லி அந்த பூஜைகளுக்கு உதவியாக இருக்கக்கூடிய நமது அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய நமது செட்டியார் ஐயாவுக்கும், அவர் மிகப்பெரிய சிவபக்தன், ஒரு மிகப்பெரிய சிவனடியார். அப்படிங்கும்போது நிறைய பேச மாட்டார், அவர் மனைவியும் நிறைய பேச மாட்டாங்க. ஆனால் அந்த பணிக்கு தினசரி எவ்வளோ கொடுக்கணுமோ அதை கணக்கு எழுதிட்டு அதை பொறுமையுடன் மாதம் ஒரு தடவை வாங்கிட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கும், இதெல்லாம் கூட தினசரி அங்கே ஒரு 50 பேர் சாப்பிட்றதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சீதாலக்ஷ்மி அவர்களுக்கும், அதாவது திருமதி சீதாலக்ஷ்மி அவர்களுக்கும்
திருமதி சுப்புலக்ஷ்மி அவர்களுக்கும், திருமதி உஷா அவர்களுக்கும், திருமதி பத்மா அவர்களுக்கும், அதேபோல் அங்கே இருக்கக்கூடிய பக்தி சிரத்தையோடு இருக்கக்கூடிய அனைத்து அக்ரஹார பெண்களுக்கும், அதுக்கு என்ன சொல்லன்னு எனக்கு தெரியலை. அவர்கள் வீட்டு ஒரு காரியமாக நினைத்து அங்கே என்ன சொல்கிறதுனா பிரசாதங்கள் செய்து அதை ஒரு தொண்டாக நினைத்து, இப்போ இதில் நான் சொல்லக்கூடியவங்களாம் யாருமே இள வயதில் இருக்கிறவங்க இல்லை அன்பர்களே. இந்த சிரத்தையுடன் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அதேபோல் நமக்கு கிடைத்த பொக்கிஷமான சிவா மாமா, அவர் எனது மாமாவாக இருந்தாலும் ஒரு பக்தி சிரத்தையுடன் அம்பாளின் மிகப்பெரிய தாசனாக, வாராகி அம்மனின் மிகப்பெரிய தாசனாக தினசரி அங்கிருந்து கோவில்பட்டி நகரத்திலிருந்து இங்கே வரக்கூடிய ஒரு 1/4 மணி நேர பயணம் சைக்கிளில் அழுத்திண்டு ஒரு பக்தி சிரத்தையுடன் இங்கே பூஜைகளை நடத்தி தினசரி அபிஷேகங்கள் செய்து அம்பாளுக்கு நெய்வேத்தியம் செய்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே செய்கிற இதெல்லாம் ஒரு பக்தி இருந்தால் தான் வரும். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த காசு கொடுக்கறதுனால நான் எல்லாருக்கிட்டையுமே அங்கே சொல்லுவேன் நண்பர்களே, எதுக்காக இந்த ஆள் இதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. அடியேன் உழைச்சி அதில் வரக்கூடிய காசை நான் கொடுக்குறேன், சத்தியமாக உண்மை, சரியா? ஆனால் அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலும் காசு மட்டுமே ஜெயிக்க வைக்குமா? சத்தியமாக கிடையாது நண்பர்களே. இவங்க எல்லாமே சேர்ந்து தான் உடல் உழைப்பை கொடுத்து அதை செய்ய வச்சு நடத்தி காட்டுனதுக்கு இந்த 1 ஆண்டு காலமும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் எல்லாருமே அவங்களுடைய ஒரு பீடமாக நினைத்து இதுக்கு ஒன்றுனா எல்லாருமே பொங்கி எழுந்து போய் இருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள் தான் லாஸ்ட்டு 1 இயராக நடக்குது. இது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரம் ஒருவேளை அந்த பூஜை செய்யக்கூடிய சிவா மாமா அவர்கள் வர முடியலைன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரத்தையுடன் பார்த்திங்க அப்படின்னா நமது சிவா அவர்களுக்கும், நம்ம சிவா என்னுடைய மருமகனாக இருந்தாலும் அவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அது மட்டும் கிடையாது, அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சங்கர் அவர்களுக்கும் அதேபோல் ஹரி அத்தான் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏனென்றால் இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் வர முடியலனாலும் நீங்கள் ஏன்பா கவலைப்படுற, நம்ம தான் இருக்கோம்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை செய்கிறதுக்கும் ஒருத்தர் வேணுமல்லவா. இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இதுக்கு மீறி ஒரு சில பேருக்கு நம்ம இந்த விஷயம் நடந்ததுக்கு காரணமாக இருக்கக்கூடிய எனது ஆருயிர் தம்பி திரு சீதாராமன் அவர்களுக்கும், எனது அன்பு தம்பி, எனது செல்ல தம்பி, பரம்பரையாக எனது தாயதிக்காரர்கள் என்று கூறக்கூடிய பங்காளியாக இருந்தாலும் என்றுமே என்னை பங்காளியாக நினைக்காமல் சொந்த அண்ணனாகவே பாவித்து இந்த கோயில் வரும், இந்த பீடம் வரும் என்ற இதில் அன்னையிலிருந்து இன்று வரை மறைமுகமாக பல இடைஞ்சல்கள், இதற்கு செய்யக்கூடிய சில நல்ல குணம் படைத்த மனிதர்கள், பின்னாலிருந்து குத்தணும்னு நினைக்கக்கூடிய நல்ல குணம் படைத்த உத்தமர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம இருக்கோம், நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இது அவ்வளோதான் பேச்சு வரும். ஆனாலும் அந்த என்ன சொல்கிறதுனா அந்த நாள், அதாவது 2024, அதாவது நம்ம ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா நம்ம சித்திரை பௌர்ணமி அன்று தான் பூமி பூஜை போட்டோம். அதுக்கு முன்னாடியே அண்ணா நம்ம செய்கிறோம் முடியும் அப்படின்னு சொல்லி அன்றிலிருந்து இன்று வரை எனது அன்பு தம்பிக்கு இதுக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அவர் ரொம்ப பெரிய என்ன சொல்கிறதுனா மிகப்பெரிய பொறுப்புலையும், அதே மாதிரி அங்கே ஸ்ரீ பாலகோபால கோசாலையை நடத்தி அதே மாதிரி நிறைய தொண்டுகள் செய்து தர்மத்துக்காக நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான தம்பி அவர். எனக்கு என்னோடய சித்தப்பா, ஒரு வகையில் சித்தப்பா பையன், ஒரு வகையில் எங்கள் அத்தை பொண்ணோட பையன். இதெல்லாம் மீறி அவர் ஒரு சிறந்த ஒரு தர்ம சிந்தனை உள்ள, ஒரு குரு பக்தி உள்ள, குருவுக்காக எவ்வளவு போராட்டம் நடந்தும் அதை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களில் போராடி நிற்கும் போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அடியேனும் குரு பக்தி எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நானும் அவருடைய பக்தி, குரு பக்தியை பார்த்து மலைத்திருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நபர் என்னுடைய அன்பு தம்பி திரு ரகு என்கிற சீதாராமன்.
அப்போ அவர் தான் இதில் முன்னின்று எந்த ஒரு விஷயமும் அண்ணா இப்படி பண்ணலாம், அண்ணா இது வேதத்தில் இப்படி போயிடலாம், அண்ணா அண்ணா இதை எப்படி செய்வோண்ணா, இப்படி செஞ்சால் சரியாக இருக்குண்ணா. அவர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அது மிகப்பெரிய மடத்தில், அதாவது இந்தியாவிலேயே, இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலேயே மிகப்பெரிய மடம் என்று கருதப்படும் ஸ்ருங்கேரி ஆச்சாரியாலோட மிகப்பெரிய பக்தன் மற்றும் ஆச்சாரியாலே நேரடியாக கூப்பிட்டு வாசித்தாராமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு என்ன சொல்கிறதுனா குருபக்தி நிறைந்த ஒரு மனிதன் என்றும் கூறலாம். அவர் எனக்கு தம்பியாக கிடைத்ததுக்கு என்ன தவம் செய்தேனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான தம்பி, எனது அன்பு தம்பி சீதாராமன் என்கிற ரகு, மற்றும் எனது அன்பு கணேசன் அவரின் அண்ணன், என்றுமே தோளோடு தோளாக நின்று. இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா மிகைப்படுத்துறது சத்தியமாக கிடையாது அன்பர்களே. ஒரு விஷயம் செய்கிறோம்னா அத்தனை பேரோட உழைப்பு இருக்குது. இந்த கணேசன் சொல்லக்கூடியவர் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு, அதாவது சீதாராமன் அவரோட அண்ணன். எனக்கு இன்னொரு பேரும் உண்டு, விஜய் சேத்து நாராயணன் இல்லாமல் சரவணன் என்று இன்னொரு பேரும் உண்டு. சரவணா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், நம்ம தான் இருக்கோம்ல அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆட்கள் வேணும். அதே மாதிரி பூஜையா நான் வந்துடுறேன் சொல்லி உட்கார்றதுக்கும் ஆள் வேணும். ஏதோ ஒரு காரியம் செய்யணும்னா, ஏன்னா கோயில் அந்த மாதிரி மடம், இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி பீடம்லாம் பண்ணுறதுக்குன்னு வரும்போது பல பேர் சேர்ந்து தான் இதை ஜெயிக்க வைக்க முடியும் என்பதே சத்தியமான உண்மை. இந்த மாதிரி நிறைய பேரோட உழைப்பு, நிறைய பேர் இதில் பெயர் விட்டு போயிருந்தால் யாரும் தவறாக நினைக்கக்கூடாது. இதில் எல்லாருடைய உழைப்பும் சேர்ந்து தான் இந்த ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்குங்கிறதுக்கு நம்ம இந்த நேரத்தில் சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் நான் அவருடைய முழு பெயர் சொல்ல விரும்பலை, பட் இருந்தாலும் சொல்ல வேண்டிய சில பேர் பெயர் சொல்லுவேன், சில பேர் பெயர் சொல்ல விரும்பலை. பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அன்பான ஃபாலோயர்ஸ், சரிங்களா, இது எல்லாருமே அடக்கம். யார் யாரெல்லாம் இது நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லாதீங்கன்னு சொன்னனால சொல்லலை, அதனால் தவறாக நினைக்க வேண்டாம். எனது அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி ஃபாலோயர்ஸ், குறிப்பாக பாபு ஸ்ரீனிவாசன் ஆஸ்திரேலியா மற்றும் கல்யாணி, தட் இஸ் லைக் பாபு அவர்களின் மனைவி, எனது அக்கா மற்றும் மாமா என்றே நான் கூறுவேன். இருந்தாலும் அவங்க எனக்கு ஜோதிடம் மூலமாக தான் பழக்கம். ஒவ்வொரு முறையும் ஊக்கம் கொடுக்கக்கூடிய அன்பு, இந்த மாதிரி விஷயங்கள் தன்னால் முடிந்த ஏதோ ஒரு விஷயங்கள் செய்தால் எங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லக்கூடியது. மற்றும் நான் பேரை மாற்றி சொல்கிறேன், ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கிறனால பேர் சொல்லக்கூடாது என்பதால் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்தில் இன்ஜினியராக இருக்கக்கூடிய ஒரு நபர், ஜெகன் என்பவர் பெயர் மாற்றப்பட்டுள்ளது. அவர் ஒவ்வொரு முறையும் நாம் அன்னதானம் செய்யும் போதெல்லாம் உதவிகள் செய்யக்கூடிய நற்பண்பாளர்கள், இந்த மாதிரி விஷயங்கள் என்னால் முடிஞ்சது வச்சுக்கோங்கன்னு சொல்கிறதுக்கும் மனசு வேணும் அல்லவா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இப்போ இது மட்டும் இல்லாமல் நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஒரு ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு, சந்தோஷம். இப்போ இந்த வரக்கூடிய காலங்கள்லேருந்து இங்கே கிளாஸஸ் நடக்க போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மருத்துவ முகாம்கள் நடக்க போகுது. இதில் ஸ்போக்கன் ஹிந்தி, ஸ்போக்கன் இங்கிலீஷ், அதே மாதிரி ரோபோட்டிக்ஸ் சம்மந்தமாக, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக இந்த மாதிரி வகுப்புகள் எல்லாமும் இதில் நடத்த போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இது எல்லாமே அடியனோட சொந்த உழைப்பினால் வரக்கூடிய ரூபாயை வைத்து செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது தெரியும். இவ்வளோ ஒரு வருட காலங்களும் இப்படித்தான் நடந்தது. அப்படிங்கும்போது இது மூலமாக இதை நம்ம தகவல் தெரிவிக்கிறோம். இதுக்கு அப்புறமா ஒவ்வொரு டெவலப்மெண்ட்ஸ் வரும்போதும் எப்பயும் போல் நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு சொல்லாமல் நான் என்று எந்த காரியம் செய்திருக்கேன் கிடையாது. 2019 நீங்களும் என் குடும்பத்தில் ஒருத்தர் என்ற உரிமையுடன் என்றுமே மனதளவில், உடலளவில், எல்லா வகையிலும் இதில் நீங்கள் எத்தனையோ அரசியல்வாதிகள் இருக்கீங்க, மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கீங்க, மிகப்பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க, என்னோடய சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க, மிகப்பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கீங்க, மிகப்பெரிய ஹீரோஸ், மிகப்பெரிய ஹீரோயின்ஸ் எல்லாமே நான் நல்லா இருக்கணும், நம்ம செய்யக்கூடிய தொண்டுகள் நல்லா இருக்கணும்னு என்னை மனசார வாழ்த்திட்டு இருக்கக்கூடிய அத்துணை நல்லெண்ணங்கள் கொண்ட, அது மட்டும் இல்லாமல் மனதளவில் ஆதரவாக இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும், எனது நண்பர்களுக்கும், அத்துணை உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் வயதளவில் சிறியவனாக இருக்கும் காரணத்தால் வயதளவில் என்னுடன் பெரிய அளவில் இருக்கும் அன்பர்களுக்கு பாதம் தொட்டு வணங்கி
அடியேனின் வயதை விட 42 வயதாகுது. 42 வயதுக்கு இருக்கக்கூடிய கம்மி வயதில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, இதில் வந்து எதற்காக சொன்னோம்னா, நன்றி தெரிவிக்கணுங்க. இவங்கெல்லாம் இல்லைன்னா, இதில் யாராவது பேர் விட்டுருந்தா தயவு செஞ்சு பாதம் தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும், இதில் வந்து நல்லா வரணும்னு செஞ்ச அத்துணை பேருக்கும், அதே மாதிரி இந்த கோயில் வந்து கட்டணும், பீடம் கட்டணும்னு எத்தனையோ பேர் அவங்களோட நகையெல்லாம் கொடுத்தாங்கங்க. ஒரு சில பேர்லாம் நாங்கள் தாலி வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தவங்கலாம் இருக்காங்க. தாலி வச்சுக்கோங்க, எனக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆகி என் கணவர் இறந்துட்டாங்க, இதை நான் வச்சு என்னங்க பண்ண போகிறேன், வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தவங்கலாம் இருக்காங்க. இதை நீங்கள் வந்து பஞ்சலோகத்துக்கு பண்ணும்போது வச்சுக்கோங்கன்னு சொன்னவங்க இருக்காங்க. ஒரு ஒரு மேடம் வந்து மாத சம்பளத்தில் இருக்காங்க, பர்சனல் லோன் போட்டு 3 லட்சம் காசு கொடுத்தவங்க இருக்காங்க. அதனால் இதெல்லாம் வந்து எதுக்காகனா, எனக்கு உதவி செய்யணும், நான் நல்ல விஷயம் பண்ணுறேன்றதுக்காக அந்த கோயில் கட்டும்போது உதவிகள் செய்தார்கள். அப்படிங்கும்போது ஒரு என்ன சொல்கிறதுனா, மேஜரான விஷயம் நம்மளாக இருந்தாலும் ஒரு 5 to 10%ங்கிறது வெளியில் இருக்கிறவங்க உதவிகள் செய்தாங்க. ஒரு 95% 90 to 95% நம்மளோட சொந்த காசாக இருந்தாலும், மிச்சம் இருக்கக்கூடிய 5 to 10%ங்கிறது மக்களும் சேர்ந்து, அதாவது என்னுடைய ஃபாலோயர்ஸ் நான் சொல்கிறது, ஒத்தட்ட கூட இது வரைக்கும் டொனேஷன் நம்ம போய் கேட்டதில்லை. அவர்களாகவே அவர்களால் முடிந்தது என்னுடைய இதை பார்த்து செய்த அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு வணங்கி, வயதில் சிறியவர்களாக இருக்கிறவர்களுக்கு மிக்க நன்றி சொல்லி, இந்த வீடியோவை காண வந்துள்ள அனைவருக்கும் நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம். ஜெய் மகாவராகி.